ஆகாஷ்வாணி. பெருமைமிகு பாரதம். இந்திய பொருளாதார மேம்பாட்டில் மகளிர் சித்திரம். எழுதியவர் முனைவர் ச. தனபாண்டி. ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு அடிப்படையாக அமைவது மகளிரின் பொருளாதார வளர்ச்சியாகும். இதற்காக இந்திய அரசும் பல திட்டங்களை தீட்டி மகளிரின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தி வருகிறது. இதற்காக மகளிர் சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வங்கிக் கடன் அளிக்கப்பட்டு சுய தொழில்கள் தொடங்க பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. தமிழக அரசு 1989 ஆண்டு செப்டம்பர் மாதம் தர்மபுரி மாவட்டத்தில் வேளாண் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டிருந்த மகளிரை கொண்டு பன்னாட்டு வேளாண்மை வளர்ச்சி நிதியுடன் சுய உதவி குழுக்களை அமைக்க தொடங்கியது. பின்பு இந்த திட்டம் ராமநாதபுரம், சேலம், விழுப்புரம், மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இத்திட்டம் சிறப்பாக வெற்றி அடைந்ததால் இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சுய உதவிக் குழுக்களுக்கு நிதி உதவி மற்றும் பயிற்சி அளித்து அவர்களின் பொருளாதாரம் உயர மற்றும் மேம்பாடு அடைய அனைத்து வகைகளிலும் உதவியது. இது மகளிரின் வாழ்வாதார அடிப்படைக்கு மிகவும் பேருதவி புரிந்தது. இந்த திட்டம் மகளிர் தங்களது சமூக பொருளாதார மேம்பாட்டை அடைய அவர்கள் வருமானம் ஈட்டும் தொழில் தொடங்க தேவையான வங்கிக் கடன் இணைப்புகள் ஏற்படுத்தி மகளிரின் சுய உதவி குழுக்கள் திட்டத்தை வலுப்படுத்த இந்த திட்டத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சமீப காலமாக நலிவுற்றோரை ஒன்றிணைத்து சிறப்பு குழுக்களை ஏற்படுத்தி வருகின்றனர். இதில் மாற்றுத்திறனாளி பெண்கள், வயது முதிர்ந்த பெண்கள் கொண்டும் குழுக்கள் அமைக்கப்படுகின்றன. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படும் பெண்களின் அனைத்து வறுமை ஒழிப்பு மற்றும் பிற வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் பிற வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அனைத்தும் மகளிர் திட்டத்தின் மேம்படுத்தப்பட்ட வடிவங்களே ஆகும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மகளிரின் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசால் இந்த நிறுவனம் 1983 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 25வது இனமானது பெண்களின் ஏழ்மையை அகற்றும் திட்டங்கள், பெண்கள் நலம், பெண் தொழிலாளர் நலம் மற்றும் இவர்களுக்கான ஊட்டச்சத்து ஆகியவை பற்றி கூறுகின்றன. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு உதவி திட்டத்தின் கீழ் கருவுற்ற தாய்மார்களுக்கு இப்போது உதவித்தொகை ரூபாய் 500 வழங்கப்படுகிறது. இக்கருவுற்ற தாய்மார்கள் 4 திங்கள் கால அளவுக்கு சத்துணவு மையங்களில் நாள்தோறும் இலவச மதிய உணவு பெற தகுதியுடையவராவர். இத்திட்டம் 1995 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சம் கருவுற்ற தாய்மார்கள் பயனடைந்துள்ளனர். ஏழ்மையால் ஏற்படும் பசிக்கொடுமையை ஒழிக்கும் நோக்கில் பசிப்பிணி போக்கும் திட்டம் 1996-97 மேற்கொள்ளப்பட்டது. இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக ரூபாய் 50 லட்சம் ஒதுக்கப்பட்டது. இந்த திட்டம் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் ஏழ்மை, நிலபுலமில்லாத வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்கள், கல்வி அறிவற்ற பெண்கள் ஆகியோரின் மேம்பாட்டுக்கு உருவாக்கப்பட்டன. வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்கள், கணவனை இழந்தோர், ஆதரவற்ற பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள் ஆகியோரின் பொருளாதார மேம்பாடு, மறுவாழ்வு நலத்திட்டங்கள், கூட்டுறவு சங்க பயிற்சி மையங்கள், உற்பத்தி மையங்கள், சேவை இல்லங்கள், தொண்டு முகமை நடத்தும் சேவை மையங்கள், ஆசிரியர் பயிற்சி மையம், பணிபுரியும் பெண்கள் விடுதிகள், மகளிர் மன்றங்கள் ஆகியவை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் மூலம் அரசு திருமணம், படிப்பை தொடருதல், தன் வேலைவாய்ப்பு முயற்சிகள் ஆகியவற்றில் ஏற்படும் சிக்கலான சூழல்களில் நிதி உதவி அளித்துள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் பெண்கள் பல நிலைகளில் பொருளாதார மேம்பாடு அடைந்திருக்கிறார்கள். இந்த திட்டங்களின் மூலம் பொருளாதார பயன்பாடு அடைந்த பெண்கள், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பெண்கள் 10,000 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள கருவுற்ற பெண்கள் 29,100 பேர் பயனடைந்துள்ளனர். விதவை மறுமணத்திற்கு 196 பேர் இதன் நிதி உதவி மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். அனாதை பெண் திருமண உதவித்தொகை மூலம் 65 பேர் பயன்பெற்றுள்ளனர். ஏழை விதவை பெண்களின் மகள்கள்
1050 பேர் இதன் மூலம் திருமண உதவித்தொகையை பெற்றிருக்கிறார்கள். இத்திட்டத்தின் மூலம் 554 பெண்கள் கலப்பு திருமணத்திற்கு நிதி உதவி பெற்றுள்ளனர். 1000 ஆதரவற்ற மற்றும் கணவனை இழந்த பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் மூலம் 4000 ஏழை கணவனை இழந்த பெண்களின் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டு மகளிரை மேம்படுத்தும் நோக்குடன் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் 1983 தொடங்கப்பட்டது. இதுவரை 70,342 மகளிரின் பொருளாதார மேம்பாட்டுக்கு இது நிதி உதவி அளித்துள்ளது. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் நாடு, எங்கள் நாடு. உலக நிதி கழகத்திடமிருந்து வேளாண்மைக்காக நிதி உதவி பெற்று 1989 தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் குழுக்கள் அமைத்து வேளாண்மை, தோட்டக்கலை, பட்டுப்புழு வளர்ப்பு, எண்ணெய் வித்துக்கள், கால்நடை பராமரிப்பு, குடிசை மற்றும் ஊரக தொழில்கள் ஆகியவற்றின் மூலம் வருவாயை பெருக்க உதவி அளிக்கப்படுகிறது. இந்த திட்டம் மூலம் இதுவரை 55,503 பெண்கள் பயன்பெற்றுள்ளனர். இந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம், இந்திரா மகளிர் திட்டம், சிறப்பு உள்ளடக்க திட்டம், தரிசு நில மேம்பாட்டு திட்டம் மற்றும் நீர் பிரிவு முகடு மேம்பாட்டு திட்டம் ஆகிய திட்டங்களால் மகளிர் ஒருங்கிணைக்கப்பட்டு மகளிர் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகத்தால் நடத்தப்பட்ட வாழ்க்கை தொழில் பயிற்சி திட்டத்தால் 1993-94 ஆண்டில் மட்டும் 335 மகளிர் பயனடைந்துள்ளனர். தமிழகத்தில் 1981 63.43 லட்சமாக இருந்த பெண் பணியாளர்கள் 1991 82.37 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதே காலத்தில் கூட்டிணைவு துறையில் நியமிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை 32.47 லட்சத்திலிருந்து 50.19 லட்சமாக உயர்ந்துள்ளது. மகளிர் நலம் மற்றும் மகளிர் சமூக பொருளாதார மேம்பாடு திட்டங்கள் மகளிரின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பேருதவி புரிந்து வருகிறது. இந்த திட்ட அமைப்பின் முக்கிய பங்கு பணிகள்: மகளிர் நலத்திற்கு கிடைக்கக்கூடிய அரசு திட்டங்களை பற்றிய தரவுகளை பரப்புதல், நிதி மற்றும் தொழில்நுட்ப பெண் பணியாளர்களை கண்டறிவதுடன் அவர்களை தெரிவு செய்ய சமூக நலத்துறை பணியாளர்களுக்கு உதவுதல், பெண்களிடையே சுய உதவி பிரிவுகளையும் சேமிப்பு சங்கங்களையும் உருவாக்க உதவுதல், வரதட்சணை மற்றும் பெண்களுக்கு எதிரான சமூக கேடுகளை ஒழிக்க அரசு சாரா அமைப்புகளின் ஆதரவை திரட்டுதல், பெண்களின் பல்வேறு நலம், பெண்களின் பல்வேறு பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு மகளிர் மன்றங்களை ஈடுபடுத்தி அவற்றை செயல்திறன் மிக்கதாக உருவாக்குதல், ஊட்டச்சத்து குறைபாடுடைய பெண்களை கண்டறிந்து அதன் பயனாளர்களை தெரிவு செய்ய ஊராட்சிக்கு உதவுதல், ஊராட்சிகளிடமிருந்து மகளிர் ஊட்டச்சத்து தகுதி நிலையின் மீதான மதிப்பீட்டு அறிக்கைகளை திரட்டுதல், திட்டங்களின் அனைத்து செயல்பாடுகளிலும் மகளிர் அமைப்புகளை ஈடுபடுத்துதல், மாநில மற்றும் மத்திய அரசின் நிதி உதவி பெறும் ஊட்டச்சத்து திட்டங்களின் செயலாக்கத்தை மறு ஆய்வு செய்தல், பெண் சிசு கொலை பற்றிய விவரங்களை திரட்டி மாநில அரசின் ஆலோசனைக்குரிய ஆண்டு தகுநிலை அறிக்கை தயாரித்தல். பெண்கள் தங்கள் வருமானத்தை உருவாக்கி வாய்ப்புகளை அதிகரிப்பதன் மூலம் பொருளாதார மேம்பாடு அடைய முடியும். சமீப காலங்களில் பெண்கள் ஆண்களுடன் சமமாக பொருளாதாரத்தில் பங்கேற்கின்றனர். இருப்பினும் பெண்கள் இதில் பல தடைகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட பெண்கள் மூலதனம், டிஜிட்டல் கருவிகள், சந்தைகள், குழந்தை பராமரிப்புக்கான அணுகல் இல்லாமை உள்ளிட்ட விகிதாசார மற்ற தடைகளை எதிர்நோக்குகின்றனர். இது அவர்களின் வாழ்வாதாரத்தை தொடர அவர்களின் திறனை கட்டுப்படுத்துகின்றன. மேலும் இது திறன் இடைவெளிகள், பொருளாதார வாழ்க்கையில் பெண்களின் முழு பங்கேற்பு ஆகியவற்றை தடுக்கும் வகையிலான இந்த சமூக விதிமுறைகள் அதிகரித்துள்ளது. பெண்களின் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான வழிமுறைகளை ஆராய்வதோடு அவர்களின் மீள்தன்மையை வளர்ப்பதிலும் கவனம் கொள்ள வேண்டும். பெண்கள் தொடர்ந்து வறுமையில் விழுவதை பற்றி அறிந்து அதற்கான பொருளாதார முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். மகளிர் தொடர்ந்து தொழில் முதலீடு செய்வது குடும்பம் மற்றும் சமூக பொருளாதாரத்திற்கு நல்லது. மேலும்
பெண்கள் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி மனித மூலதனத்தின் அடிப்படையில் பலனளிக்கிறது. பெண்களுக்கான பொருளாதார வாய்ப்புகளும் முடிவெடுக்கும் சக்தியும் அதிகரிக்கும் போது அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவை புகட்ட முடிகிறது. பெண்களின் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். அவர்கள் சுயமதிப்பு மேம்படும். அவர்களின் வீட்டு வருமானம் இதனால் அதிகரிக்கும். இதனால் தேசிய பொருளாதாரமும் அதிகரிக்கும். மகளிரின் பொருளாதார அதிகாரமளிப்பு குழு பெண்களின் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் வகையில் அவர்கள் வேலை செய்வதற்கான தடைகளை நீக்க பாடுபடுகிறது. மேலும் பெண்களின் நிறுவனங்களை ஆதரிப்பதன் மூலம் பெண்களின் சக்தியையும் செல்வாக்கையும் அதிகரிக்கச் செய்கிறது. குறைந்த வருமானம் கொண்ட பெண்கள் தங்களது வருவாயை மேலும் அதிகரிப்பதன் மூலம் தங்களது பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைகின்றனர். பெண்கள் பொருளாதாரத்தில் மேம்பட அதற்கான அதிகாரமளிப்பு கூட்டுப்பணிகள், தரவு தகவல் பொது கொள்கை, டிஜிட்டல் இணைப்பு, தனியார் துறை மதிப்புச் சங்கிலிகள் ஆகியவை பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முக்கிய காரணிகளாக உள்ளன. கிராமப்புற பெண்கள் உட்பட எல்லா தரப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளித்தலுக்கு அரசு அதிக முன்னுரிமை அளிக்கிறது. விரைவான மற்றும் நிலையான தேசிய வளர்ச்சியில் பெண்கள் சமமான பங்காளிகளாக மாறும் வகையில் அவர்களின் கல்வி, சமூக பொருளாதார மற்றும் அரசியல் அதிகாரமளித்தலுக்கு வாழ்க்கை சுழற்சி அடிப்படையில் பெண்களின் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் அரசு பன்முக அணுகுமுறையை கையாண்டுள்ளது. அரசியலமைப்பின் 73வது திருத்தத்தின் மூலம் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் 1/3 இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்று பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களில் 14.50 லட்சத்துக்கு அதிகமான தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதிகள் உள்ளனர். இது தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த பிரதிநிதிகளில் 46% பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு அவர்களின் திறனை வளர்த்துக் கொள்ள அரசு அவ்வப்போது மகளிருக்கு பயிற்சி அளித்து வருகிறது. நமது நாடு நமது நாடு என்று பாடுவோம். இந்த நாளும் இந்த நினைவினாலே ஒன்று கூடுவோம், ஒன்று கூடுவோம். நமது நாடு நமது நாடு என்று பாடுவோம். மத்திய அரசு பெண்கள் மற்றும் சிறுமிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் சமூகத்தின் பங்களிப்பு முக்கிய இடம் பிடித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சுமார் 9 கோடி பெண்கள், சுமார் 83.5 லட்சம் மகளிர் சுய உதவிக்குழுக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். இவை கிராமப்புற சமூக பொருளாதார நிலப்பரப்பை புதுமையான மற்றும் சமூக சுற்றுச்சூழலுக்கான பொறுப்புள்ள வழிகளில் மாற்றி வருகின்றன. மேலும் பிணையில்லா கடன்கள் உட்பட பல அரசாங்க ஆதரவும் கிடைத்து வருகின்றன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்புச் சட்டம் 2005 இதன் கீழ் உருவாக்கப்படும் வேலைகளில் 1/3 பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது. தேசிய வேளாண் சந்தை ஈ-நாம், வேளாண் பொருட்களுக்கான ஆன்லைன் வர்த்தக தளமான ஈ-நாம் சந்தைகளை அணுகுவதில் பெண்கள் எதிர்கொள்ளும் தடைகளை கடக்க ஈடு செய்ய உதவுகிறது. உணவு தானிய பதப்படுத்துதல், தோட்டப்பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், மீன்வளம், பால் பண்ணை மற்றும் கால்நடைகள், நூற்பாலைகள், கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவு, ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டங்கள் போன்ற செயல்பாடுகளை கையாளும் கூட்டுறவு அமைப்புகளில் ஈடுபடுத்தப்படுகிறது. இதனால் மகளிர் கூட்டுறவு சங்கங்களை உயர்த்துவதில் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுபோல பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், சமக்ரா சிக்ஷா, பாபு ஜெகஜீவன் ராம் சத்ரவாஸ் யோஜனா, ஸ்வச் வித்யாலயா மிஷன், ஸ்வச் பாரத் மிஷன் போன்றவை இதன் மற்ற திட்டங்களில் அடங்கும். பெண் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் மகளிர் தொழிற்பயிற்சி நிலையங்கள், தேசிய தொழிற்பயிற்சி நிலையங்கள், மண்டல தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றின் மூலம் அவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. திறன் மேம்பாடு மற்றும் தொழிற்பயிற்சி மூலம் பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக திறன் இந்தியா இயக்கத்தையும் அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசு பெண்கள் நலன், பாதுகாப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றிற்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவை பிரதம மந்திரி வயவந்தனா திட்டம், ஏழை பெண்களின் அரசு நிதி உதவி திட்டம், பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம், உழைக்கும் மகளிருக்கான சட்டங்கள், பெண்கள் பாதுகாப்பு சட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு சட்டம், சுகன்யா சம்ருத்தி திட்டம், ஸ்வதர் கிரேக் திட்டம், ராஷ்டிரிய மகிழா கோஷ் அதாவது பெண்களுக்கான தேசிய கடன் நிதி, மகளிர் மேம்பாட்டுக் கழகம் ஆகியவை மத்திய அரசின் பெண்களுக்கான திட்டங்கள் ஆகும். பெண்களுக்கான இந்த திட்டங்களின் முக்கிய நோக்கங்கள் பெண்களின் நலம், மறுவாழ்வு, அதிகாரமளித்தல், கல்வி ஆகியவற்றை மேம்படுத்துதல், ஆதரவற்ற பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்தல், பெண் குழந்தைகள் கல்வியை தொடரவும் அவர்களின் கனவுகளை நனவாக்கவும் நிதி உதவி வழங்குதல், ஏழை பெண் வியாபாரிகளுக்கு நிதி உதவி வழங்குதல், பெண் தொழில் முனைவோரை நிதி வழங்கி ஊக்குவித்தல்.
என்னுடைய பெயர் அஞ்சலி. ஒரு நாட்டோட பொருளாதார மேம்பாட்டுக்கு அடிப்படையா அமைகிறது மகளிரோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மகளிரோட பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் மகளிருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில இருந்து தான் நான் என்னோட பிஸ்னஸை தொடங்கினேன் அப்படின்னே சொல்லலாம். நிறைய திட்டங்கள் மகளிருக்காக அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பொருளாதார மேம்பாட்டுல நகரங்கள் மட்டும் இல்லாம கிராமப்புறத்துல இருக்க மகளிருக்குமே தேவையான திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த திட்டங்கள் எல்லாமே என்ன அப்படிங்கறது கண்டிப்பா மகளிர் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கடமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானுமே ரொம்ப கிராமப்புறம் இல்லைனா கூட அந்த பார்டர் லைன்ல இருக்க ஒரு இடத்துல இருந்து தான் நான் வந்திருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி நான் சென்னையில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு எல்லாமே எனக்கு திட்டங்கள் ரொம்ப உதவியா இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நான் படித்த படிப்பும் ரொம்ப உதவியா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இருக்க பெண்கள் எல்லாருமே நம்ம படிச்சிடறோம். படிக்கிறதுங்கிறது அத்தியாவசியம், எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனா ஒரு டிகிரி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஒரு ஃபேமிலி நம்ம போயிட்டோம் அப்படின்னா கணவன் குழந்தைகள் அப்படின்னு நம்ம உள்ள போயிடுறோம். இருந்தாலும் நாளைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர்ல ஒரு தொழில் பண்ண முடியல அப்படின்னா கூட அவங்க வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப எளிதாகவே இப்போ இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கான வாய்ப்பும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வெளியில கொட்டி கிடக்கு. அது மகளிர் விழிப்புணர்வோடு அது தெரிஞ்சுக்க வேண்டியது முன்னாடியே சொன்ன மாதிரி கடமை. ஒரு மகளிர் பொருளாதார வளர்ச்சி பெறும்போது அவங்களோட குடும்பமும் சரி, அவங்களோட ஊரும் சரி, நாடும் சரி கண்டிப்பா முன்னேறும் அப்படிங்கிறது உண்மை. பெண் பொருளாதார ரீதியா அவங்க வலிமை பெறும்போது வறுமை கண்டிப்பா ஒழியும். பாலின வேறுபாடு குறையும் போதும் சரி, ஒரு ஆண் பெண் அப்படின்னா அவங்களுக்குள்ள சமத்துவம் உருவாகும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா பெண்கள் பொருளாதாரத்துல மேம்பாடு கண்டிப்பா அடைய முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அனைவரும் சொந்தம் குலம் எனுமே, அபினம் எந்த உலகினுமே மக்கள் அனைவரும் சொந்தம் குலம் எனுமே, நாடு முன்னேற ஈடுபடு இன்று நவயுகம் காண பாடுபடு. ஸ்வதர் கிரேக் திட்டம். இத்திட்டம் மூலம் பெண்கள் குடும்ப பிரச்சினை, குற்றம், வன்முறை, மன அழுத்தம், சமூக புறக்கணிப்பு, தார்மீக ஆபத்தில் உள்ள பெண்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற உதவும் திட்டமாகும். இத்தகைய பெண்களுக்கு மறுவாழ்வு செய்யும் நோக்கமாக அவர்களுக்கான தங்குமிடம், உணவு, உடை, ஆலோசனை, பயிற்சி, மருத்துவம், சட்ட உதவி ஆகியவை வழங்கப்படுகிறது. கடினமான சூழலில் வாழும் பெண்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் மறுவாழ்வு செய்வதை இத்திட்டம் தன் நோக்கமாக கொண்டுள்ளது. விதவைகளுக்கான இல்லம். விதவைகள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு தங்குமிடம், சுகாதார சேவைகள், சத்தான உணவு, சட்ட ஆலோசனை சேவைகள் இந்த இல்லத்தில் வழங்கப்படுகிறது. சுகி மையங்கள், இதனை ஒன் ஸ்டாப் சென்டர்கள் என்று அழைப்பர். இந்த மையங்களில் குடும்ப வன்முறை உட்பட மற்ற வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கலால்துறை பாதுகாப்பு, மருத்துவ உதவி, சட்ட ஆலோசனை, உளவியல், சமூக ஆலோசனை, தற்காலிக தங்குமிடம் போன்ற ஒருங்கிணைந்த சேவைகள் ஒரே கூரையின் கீழ் இந்த மையங்கள் வழங்குகின்றன. பெண்கள் அதிகாரமளிப்பு மையம். அரசாங்கத்தால் அரசின் பெண்கள் நலன் திட்டங்கள் குறித்து பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. இம்மையம் தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் பெண்கள் அதிகாரமளிக்கக்கூடிய மையங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இம்மையம் பெண்களுக்கு அவர்களின் முழு திறனை உணரும் சூழலை ஏற்படுத்தி தருகிறது. இம்மையம் பெண்களுக்கு தரமான கல்வி, சுகாதாரம், தொழில் ஆலோசனை, பயிற்சி, நிதி ஆலோசனை, சமூக பாதுகாப்பு, டிஜிட்டல் கல்வி அறிவு ஆகியவற்றுக்கு வழிநடத்துதல், இணைத்தல், கைகோர்க்கச் செய்தல் ஆகிய பணிகளை சமமான அளவில் வழங்குகிறது. இந்திரா காந்தி தேசிய கணவனை இழந்தோர் ஓய்வூதிய திட்டம். இத்திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. இது கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் தேசிய சமூக உதவி திட்டத்தின் ஒரு துணை திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் 40 முதல் 79 வயதுக்குட்பட்ட கணவனை இழந்த பெண்களுக்கு மாதம் 300 ரூபாயும், அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெண்களுக்கு மாதம் 500 ரூபாயும் வழங்கப்படுகிறது. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இத்திட்டம் பெண்களுக்கு தொழில் பயிற்சி, அதற்கான உள்கட்டமைப்பு, மொபைல் பயிற்சி யூனிட், ஊதியத்தில் சமத்துவம், புகார் நிவர்த்தி வழிமுறைகள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கிறது.
ஓய்வூதியம் பெறாத முன்னாள் படைவீரர்களின் விதவைகளுக்கு கடும் நோய்களுக்கு சிகிச்சை, அவர்களின் மகள்களுக்கு திருமணம், மறுமணம் ஆகியவற்றுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் நிதி உதவி வழங்குகிறது. தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் உரிமைத் தொகையாக 1000 ரூபாயை அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தும் தமிழ்நாடு அரசு திட்டமாகும். 1 கோடி மகளிருக்கு இந்த உரிமைத் தொகை கிடைக்க திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டம் குடும்பத்தில் ஒருவர் மட்டும் உரிமைத் தொகை பெற தகுதியானவர். அரசு பணிபுரியும் அல்லது வருமான வரி செலுத்தும் பெண்கள் பயன்பெற முடியாது. வருமான வரி செலுத்தும் அல்லது ஜிஎஸ்டி வருமானத்தை தாக்கல் செய்பவர்களின் மனைவிகள் இத்திட்டத்தில் பயன்பெற முடியாது. அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களின் மனைவியர் இத்திட்டத்தில் பயன்பெற இயலாது. சொந்தமாக மகிழுந்து வைத்திருப்பவர்கள் பயன்பெற முடியாது. இந்த திட்டம் இப்போது கர்நாடகத்தில் கிரகலட்சுமி என்ற பெயரில் மகளிருக்கு ரூபாய் 2000 வழங்கும் திட்டமாக 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிரத்தில் 2024ஆம் ஆண்டு லடுக்கி பகின் யோஜனா என்ற பெயரிலே மகளிருக்கு மாதம் ரூபாய் 1500 உதவித்தொகை வழங்கும் திட்டம் அம்மாநில அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மகளிருக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் அரசால் கொண்டு வரப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் 2023ஆம் ஆண்டு இம்மகளிர் உதவித்தொகை திட்டத்தை அம்மாநில முதல்வர் கொண்டு வந்தார். ஏற்கனவே பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, அசாம் போன்ற மாநிலங்களில் பல்வேறு வகைகளில் மகளிருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இன்று இவ்வாறு மகளிர் மாதம் உதவித்தொகை பெறும் திட்டத்தை இந்தியாவின் பல்வேறு மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. டெல்லி, கர்நாடகா, தமிழ்நாடு மாநிலங்களில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் அளிக்கப்பட்டு வருகிறது. விலைவாசி உயர்வு, போதிய வேலைவாய்ப்பு இல்லாததால் இத்திட்டங்கள் மகளிர் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளன. தமிழக பெண்கள் நிலையில் முன்னேற்றம் தெரிந்தாலும் அவர்கள் சமூக, பொருளாதார, அரசியல் நிலையில் மிகவும் பின்தங்கியே காணப்படுகின்றனர். அரசு நலத்திட்டங்கள் பல இருந்தாலும் வறுமை நிலையை ஒழிக்க முடியாமல் இருந்தது. மேலும் அரசு மகளிர் நலத்திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வு மகளிரிடம் மிக குறைவாகவே இருந்தது. பெண்கள் மத்தியில் நலத்திட்டங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளும் உணர்வு குறைவாகவே உள்ளது. மகளிர் பொருளாதார திட்ட நோக்கங்களை அறிந்து கொள்வோம். மகளிரிடையே தன்னம்பிக்கையை, நமக்கு நாமே என்ற உணர்வை ஏற்படுத்துதல், சாதி சமய வேறுபாடு இல்லாது பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்துதல், மகளிர் பொருளாதார பிரச்சினைகளை மேம்படுத்த எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுதல், கிராமத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற தேவையான பணிகளை உருவாக்குதல், மகளிரின் மேம்பாட்டு ஆற்றல்களை கண்டறிந்து அதை வெளிக்கொணர்தல். பேர் ராஜேந்திரனுங்க. அதாவது இன்னைக்கு பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. இப்ப பெண்கள் ஆண்களுக்கு இணையாக பொருளாதாரத்துல வளர்ச்சி அடையும் போது சமூகம் ஏற்றத்தாழ்வு இல்லாம சமமாக அமையும். இப்ப பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அவர்களுக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூக பண்பாடு வளர்ச்சி அடையணும்னா அவர்கள் கல்வியில ரொம்ப முன்னேற்றம் அடைய வேண்டும். அதாவது பெண்கள் ஆண்களுக்கு இணையாக கல்வியில முன்னேற்றம் அடைஞ்சாதான் அவங்க வாழ்க்கை நிலை மேம்படும். பெண்களுக்கு திறன் மேம்பாடு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்றார்கள். அவர்கள் எல்லா துறைகளிலும் அதற்கான பயிற்சியை கொடுத்து அந்த துறையிலே அவர்கள் முன்னேற்றினா தான் அவர்கள் பொருளாதார நிலையில ஒரு நல்ல நிலையை அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேலை வாய்ப்பு அனைத்து பெண்களுக்கும் அனைத்து துறைகளிலும் சமமான வேலை வாய்ப்பும் சமமான ஊதியம் கிடைக்கும் போதுதான் அவருடைய பொருளாதாரம் சமமானதாக அங்கீகரிக்கப்படுகிறது. இதுனா என்ன, இது ஆண்களுக்கு இணையான ஊதியம் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறதோ அதே மாதிரி சலுகைகள் பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி வேலை வாய்ப்பில் அவர்கள் முன்னேற்றம் அடையும் போது அவர்களுடைய பொருளாதாரம் மேம்பாடு அடைகிறது. இந்த பொருளாதார மேம்பாடு அவர்களுடைய குடும்பத்தை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகளை நல்ல நிலையில உருவாக்குவதற்கும் இந்த பொருளாதார மேம்பாடு அவர்களுக்கு அடிப்படையாக அமைகிறது. பெண்களுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க பொருளாதாரத்துல இணையான நிலையை அடைஞ்சாத சமூகமும் இந்த சமுதாயமும் ஏற்றத்தாழ்வு இல்லாம வழிவகை செய்கிறது. அதாவது சுயசார்புனா தன்னிச்சையாக அவர்கள் எந்த முடிவு எடுப்பதற்கும், குடும்ப சார்ந்த முடிவு எடுப்பதற்கும், பணி சார்ந்த முடிவு எடுப்பதற்கும், அலுவல் சார்ந்த முடிவு எடுப்பதற்கான அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும். அப்படி பெண்கள் சுயசார்பா இருக்கும்போது அவர்கள் பொருளாதார நிலையிலே தன்னிச்சையாக செயல்படுவதற்கும் தன்னிச்சையாக தன்னுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இது ரொம்ப பேருதவியாக இருக்கும். அரசு சுய உதவி குழுக்களை ரொம்ப அவர்களை முன்னேற்றம் அடைவதற்கு பல சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நீ பாத்தீங்கன்னா எல்லா நிலைகளிலும் நகர்ப்புறமா இருந்தாலும் சரி, கிராமப்புறமா இருந்தாலும் சரி, இந்த சுய உதவி குழுக்களின் வளர்ச்சி ரொம்ப அபரிதமா இருக்கிறது. இந்த சுய உதவி குழுக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா, வங்கிகள் மூலமாக கடன் கொடுத்து அவர்களுடைய திறன் மேம்படுத்தி அதன் மூலமாக சிறு சிறு பொருட்களை செய்து அதன் மூலமாக அவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்கிறார்கள்.
பெண்கள் இந்த சுய உதவி குழுக்களுக்கு அவர்கள் பொருளாதார ரீதியாக அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அனைத்து சலுகைகளையும் மத்திய மாநில அரசுகள் இன்னைக்கு வழங்கி வருகிறது. இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு. இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு. இது கணக்கின்றி தரும் நாடு, நித்தம் கணக்கின்றி தரும் நாடு. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. மகளிரின் பொருளாதார செயல்பாடுகள். சிக்கன நடவடிக்கை மூலம் சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துதல், அவசர கடன் தேவைக்கு கந்து வட்டிக்கு பணம் வாங்காமல் சுயமாக பொருளாதார பிரச்சனையை தீர்த்து கொள்ளுதல், பணத்தேவைக்கு வட்டிக்கு பணம் வாங்காது தாங்களே அதற்கான பணத்தை ஈட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுதல், பெண்கள் நேரத்தை வீணாக்காது வருவாய் ஈட்டும் தொழில்களில் ஈடுபடுதல், தொழில் திறன் மற்றும் விற்பனை திறனை வளர்த்து குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், மகளிர் உற்பத்தி பொருட்களை இடைத்தரகரின்றி விற்பனை செய்யும் திறனை வளர்த்துக் கொள்ளுதல், அரசின் நலத்திட்டங்களை பயன்படுத்தி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காணுதல், மத்திய மாநில அரசுகளின் கடன்களை பெற்று தன்னை பொருளாதார ரீதியாக மேம்படுத்திக் கொள்ளுதல், வாங்கிய கடன்களை முறையாக பயன்படுத்தி அக்கடன்களை திரும்பச் செலுத்த கற்றுக் கொடுத்தல், மகளிர் பெயரில் சொத்துக்களை உருவாக்குதல். மகளிரின் பொருளாதார மேம்பாட்டுக்கான திறன்களை வளர்த்தல். இவ்வாறு பெண்கள் தம் தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பேச்சுத்திறன், எழுத்துத்திறன், வாசிப்பு திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நடைமுறை வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொள்ளல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி கொண்டு ஏற்றுக்கொண்ட செயலை முடிக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளல், தகவல் தொடர்பு திறனை வளர்த்துக் கொள்ளுதல், முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்திக் கொள்ளுதல், தொழில் திறன் பயிற்சியை மேம்படுத்திக் கொள்ளுதல், பெண்கள் உரிமைகள், பெண்களுக்கான சட்டங்களை அறிந்து செயலாக்கங்களில் ஈடுபடுதல், தொழில் சார்ந்த பதிவேடுகளை பராமரிக்கும் திறனை மேம்படுத்திக் கொள்ளல். குழுவாக இணைந்து அதற்கான ஆற்றலை வலுப்படுத்திக் கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்ளுதல், கணினி மின்னணு சாதனங்களை பயன்படுத்தும் திறனை வளர்த்துக் கொள்ளுதல், குடும்ப கிராம மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான பொருளாதார வளர்ச்சி திறன்களை மேம்படுத்திக் கொள்ளுதல், மகளிர் நிதி மேலாண்மை பற்றி கற்றறிதல், சுயசார்பு அடைய சுய உதவி குழுக்களை ஒட்டுமொத்தமாக மேம்பாடு அடைய செய்தல். மகளிர் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறும்போது அக்குடும்பமும் ஊரும் நாடும் முன்னேறும். மகளிர் பொருளாதார தற்சார்பு பெறுவர். இதற்கு பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகள், வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்புகள், மாவட்ட அளவிலான மகளிர் கூட்டமைப்புகள் ஏற்படுத்தி மகளிர் பொருளாதாரத்தில் தற்சார்பு பெற அவர்களின் அனைத்து திறன்களையும் மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். பெண்கள் பொருளாதாரத்தில் மேம்பட அவர்களுக்கு பொருளாதார அதிகாரமளிப்பை வழங்க வேண்டும். பெண் தொழில் முனைவோருக்கு அதற்கான திறனை ஊக்குவிக்க வேண்டும். பெண்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள அவர்களிடம் நேர்மறையான சிந்தனையை வளர்க்க வேண்டும். பெண்கள் பொருளாதார ரீதியாக வலிமையுறும் போது வறுமை ஒழிகிறது. ஆண் பெண் சமத்துவம் உருவாகும் போது ஏற்றத்தாழ்வு குறைகிறது. பாலின வேறுபாடு குறையும் போது பெண் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய முடிகிறது. இவ்வாறு பெண் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையும் போது குடும்பம் மேம்படும், நாடும் பொருளாதாரத்தில் சக்தி மிகுந்த நாடாக மாறும். பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை இந்திய பொருளாதார மேம்பாட்டில் மகளிர் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் முனைவர் ச. தனபாண்டி. குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. தொகுப்பு ஆர். முருகன். அமைப்பு எஸ். முருகேசன், சுப்புலட்சுமி ஆதிகேசவன்.